ஒரு குறுகிய ஷெர்லாக் மர்மம். நான் ஒருபோதும் மறக்காத ஒரு வாக்கியத்துடன் இது தொடங்கியது. வாட்சன், ஷெர்லாக் ஹோம்ஸ் மெதுவாகச் சொன்னார், உண்மை ஒருபோதும் மறைக்கப்படுவதில்லை, புறக்கணிக்கப்பட்டது மட்டுமே. நான், டாக்டர் வாட்சன், தத்துவஞானி திரு கிரவுனின் படிப்பில் அவருக்கு அருகில் நின்றேன். அவர் அவரது மேசையில் மயக்கமடைந்திருந்தார். அறை பூட்டப்பட்டிருந்தது. காயங்கள் இல்லை, விஷப்பாட்டில் இல்லை, மேஜையில் ஒரு மெல்லிய சாம்பல் கோடு மட்டுமே. இன்ஸ்பெக்டர், தற்கொலை முயற்சி என்று அறிவித்தார். ஹோம்ஸ் லேசாக சிரித்தார். நீங்கள் சாம்பலை பார்க்கிறீர்கள், நான் ஒரு பார்வையாளரை கவனிக்கிறேன். அவர் குனிந்தார். சாம்பல் வெள்ளை, திருச்சினாபோலி புகையிலை, அரிதானது, வலிமையானது. ஆனால் எங்கள் பாதிக்கப்பட்டவர் புகைப்பதில்லை. இன்ஸ்பெக்டர் கண் சிமிட்டினார். அர்த்தமா? அர்த்தமா? ஹோம்ஸ், வேறு யாரோ இங்கே இருந்தார்கள் என்றார். அவர் சுற்றி சுட்டி காட்டினார். தீப்பெட்டி இல்லை, புகை வாசனை இல்லை, சாம்பல் உள்ளது, ஆனால் புகைப்பிடிப்பதற்கான அறிகுறி இல்லை. எனவே அது கொண்டு வரப்பட்டது, தயாரிக்கப்படவில்லை. வழக்கு ஏற்கனவே மாறியதை உணர்ந்தேன். ஹோம்ஸ் தொடர்ந்தார். அமைதியான மற்றும் துல்லியமான குரல். கதவு பூட்டப்பட்டுள்ளது. வருகையாளர் நம்பகமானவர். நம்பகமான வருகையாளர் சாம்பலை விட்டுச் செல்கிறார். கவனக்குறைவு அல்லது நம்பிக்கை. கவனக்குறைவான ஆண்கள் அரிதாகவே கொலை முயற்சி செய்கிறார்கள். நம்பிக்கையுள்ள ஆண்கள் பெரும்பாலும் செய்கிறார்கள். அவர் திடீரென்று நாற்காலியை பார்த்தார். சற்று திரும்பினார். ஒரு ஒழுக்கமான சிந்தனையாளர் நேராக அமர்ந்திருக்கிறார். கோளாறு என்றால் குறுக்கீடு. அவர் குனிந்து கீழே இருந்து நொறுக்கப்பட்ட காகிதத் துண்டை எடுத்தார். உள்ளே ஒரு வார்த்தை. ஈலியாஸ், செக்ரட்டரி. இன்ஸ்பெக்டர் கிசுகிசுத்தார். ஹோல்ம்ஸ் தலையசைத்தார். மற்றும் குற்றவாளி. சில நிமிடங்கள் கழித்து எலியாஸ் எங்கள் முன் நடுங்கி நின்றார். ஹோம்ஸ் மெதுவாக பேசினார். நீங்கள் பார்வையிட்டீர்கள். நீங்கள் அவரது தேநீரில் விஷம் வைத்தீர்கள். அவர் உங்கள் திட்டத்தை உணர்ந்தார். உங்கள் பெயரை எழுதி சரிந்தார். எலியாஸ் உடனடியாக உடைந்து ஒப்புக்கொண்டார். நாங்கள் வீட்டிற்குச் செல்லும்போது, உங்களுக்கு எப்படி உண்மையில் தெரியும் என்று கேட்டேன். ஹோம்ஸ் மூடுபனிக்குள் பார்த்தார். எனக்கு தெரியாது, வாட்சன். நான் ஊகிக்க மறுத்துவிட்டேன். பெரும்பாலான ஆண்கள் பதில்களை வேட்டையாடுகிறார்கள். நான் முரண்பாடுகளை வேட்டையாடுகிறேன். அவர் லேசாக திரும்பினார். கண்கள் மின்னியது. இதை நினைவில் கொள்ளுங்கள். ஈகோ இல்லாமல் கவனிக்கும் மனிதனுக்கு உலகம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது. ஆண்டிரவு நான் புரிந்து கொண்டேன். ஹோம்ஸின் உண்மையான ஆயுதம் கழித்தல் அல்ல, அது தத்துவம். கவனியுங்கள். உண்மையை தவறவிடாதீர்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் எழுதுங்கள். அடுத்த மர்மம் உங்களுக்காக காத்திருக்கிறது.